ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு விசேஷமான நாள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நாள்னா பொங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ், மாட்டுப்பொங்கல். அதனால தான் எல்லா மாடும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய எல்லா மாடும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நீங்களும் உங்களோட வீட்டில் எல்லாம் நிறைய ப்ளேஸ்க்கெலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டுப்பீங்க. மாடெல்லாம் க்ளீன் பண்ணியிருப்பீங்க. பாருங்கள், புது கவுரெல்லாம் போட்டுருக்கேன். புது கவுரெல்லாம் போட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. மாடுலாம் இன்னும் கையச்சு வைக்கணும், பொட்டு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மாடுக்கலாம் எங்கள் தம்பிலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜாலியாக சுற்றிங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பி மட்டும் நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒருத்தரை காமிக்க போகிறேன், அவரை பார்க்கலாமா? அது என்னென்னா ஏறமா தான் ஃப்ரெண்ட்ஸ், மதர் ஃப்ரெண்ட்ஸ், மதரோட பையன் ஃப்ரெண்ட்ஸு. பாருங்கள் எப்படி இருக்கார் இவர் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய தம்பி வந்து ஒரு பேர் வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். பேர் வந்து வேகநாயகனாம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வச்சுருக்கானா ஃப்ரெண்ட்ஸ். அவன் கூப்பிட்டா மட்டும் கரெக்டாக பார்க்குது ஃப்ரெண்ட்ஸ் அவனை. பாருங்கள், இவரும் க்ளீன் பண்ணி நல்லா ஜாலியாக. அவர் வந்து டாட்டர் ஃப்ரெண்ட்ஸ். அவர் அக்கா, இவன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ். இவர்கிட்ட போகலாம். இவங்க முடிய பார்த்தாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து அக்கான்னு. அவன் முடிய பாருங்கள் எப்படி இருக்குது, யானை மாதிரி இருக்கா, எப்படி இருக்குது பாருங்கள். கொம்பை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதோட மம்மி மாதிரியே இருக்குல்ல. கொம்பை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட போனால் கொஞ்சம் கோவமாக தான் இடிச்சிடும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டைமில் அந்த மாதிரி இடிச்சிடும். இவரை பாருங்கள், ரொம்ப சைலண்ட்டான ஆள். எது பண்ணாலையும் அது கம்முன்னு இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் இவரை க்ளீன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். தலையில் எப்படி அழுக்கு பண்ணி வச்சுருக்கா பாருங்கள். புது கவுல்லாம் போட்டு நல்லா அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம். எப்படி அழுக்கு பண்ணி வச்சுன்னுக்கிறார். அவர் கொம்பில் தட்டினா நல்லா ஜாலியாக இருக்கும் போலன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கழுவி முடிச்சாச்சு. இவனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவனும் எல்லாம் சேர்ந்து கழுவணும். இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பேரை வச்சவன், வேகநாயகன்னு. பாருங்கள் எப்படி இருக்கான்னு. இவன் பண்ணால் மட்டும் என்ன பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நாங்கள் சென்னைக்கு போயிடுறோம். அதனால் இவன் பாருங்கள் தொட்டால் என்னமே பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். சில நேரத்தில் கோவம் வந்தால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தூக்கி போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் க்ளீன் பண்ணி அழகாரு ஃப்ரெண்ட்ஸ் மாடெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எருமைக்கு பேர் வச்சோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேகநாயகன் தான் தம்பி. ஆமாண்ணா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாட்டில் ஒரு இன்செக்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு மாட்டோட ரத்தத்தெல்லாம் குடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா உனி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையில் மாட்டுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ பெருசாக ரத்தம் குடிச்சதுப்பா ஃப்ரெண்ட்ஸ். மாடெல்லாம் மாடுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே அது ரொம்ப கடிச்சிச்சுன்னா குட்டி அங்கங்கே போட்டு வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வாங்க நம்ம செக்யூரிட்டி கிட்டே போய் பார்க்கலாம். செக்யூரிட்டி அங்கே தான் படுத்துட்டு இருக்கிறார், நல்ல ஜாலியாக இருக்குது செக்யூரிட்டி. இவரை பாருங்க காளையை அடுக்கிறாரு பாருங்க. என்னோடய தம்பி காளையை அடுக்கிறான். கிரேட்டு இன்னும் ஆடுறான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஆடுறான் பாருங்க எங்கள் தம்பியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எருமை மாட்டு கொம்பில் அடித்தா அதுக்கு ஊறுற மாதிரியே இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். முன்ன தலையிலே அடிச்சிட்டு தலையில் என்ன இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த எருமையோட கொம்பு எவ்வளோ கூசாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதோட டாட்டர்ஸ் தம்பி எல்லாருமே சேர்ந்தா அப்படியே ஒரு ரேட்டு தூக்கி போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மதர் தான் இன்னும் பண்ண மாட்டாங்க. இது சின்ன வயசுலேருந்து நாங்கள் வளர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அப்படியே தான் இருக்குது. இன்னும் 3 கண்ணுக்குட்டி போட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சேர்ந்து பில்லு போர் ஃப்ரெண்ட்ஸ் தமிழில். இப்போ வாங்க செக்யூரிட்டிகிட்ட போய் பார்க்கலாம். செக்யூரிட்டி நம்மளோட செக்யூரிட்டி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மறதுன்னு பயப்படுது ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட போனாங்க பாருங்கள் எப்படி பயப்படுது. ஆனால் எங்கள் தம்பி எப்படி போவான் பாருங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கொட்டாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள். மூங்கிலாம் வச்சு கட்டி எல்லாம் செஞ்சுருக்காங்க கொட்டாய். பாருங்கள் எங்கள் தம்பிக்கு எப்படி கிட்ட போய் பயப்படவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று தான் பயப்படவே இல்லை பாருங்கள். அவன் எப்படி போய் தொடுறான். கொம்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப டேஞ்சர் ஃபெல்லோ ஃபாலம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்மளோட முக்கியமான செக்யூரிட்டி கிட்டே போகலாம். நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. இப்போ தான் குளிப்பாட்டினேன். நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இருக்கிறாரு. சாப்பிட கூட இல்லை இன்றைக்கி. ஒரு நாள் தான் ரெஸ்ட் வந்துக்குது. அப்பயும் எது வந்தாலும் காட்டி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னா டாக்ஸு இந்த மாதிரி எதுனா இந்த மாதிரி ஸ்னேக்ஸ் வந்தால் கூட காட்டி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எங்கள் தாத்தாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது.
ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச எல்லா மாடும் என்னோடய செக்யூரிட்டி எல்லோரும் க்ளீன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக எப்படி தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இவங்கெல்லாம் எப்படி நல்லா ஜாலியாக படுத்துட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு ஆளுங்கெல்லாம் கொட்டாயில் கட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொங்கல். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு மாடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு புது கவர்லாம் போட்டு நல்லா ஜாலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாடெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மாடெல்லாம் கண்ணுக்குட்டிக்கு எல்லாருக்கும் பொட்டு வச்சு கலர் பூசி எல்லாம் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எல்லாம் எங்கள் தம்பி எல்லோரும் நாங்கள் பொட்டு வச்சு சேர்ந்து இது பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்தா எப்படி காமெடியாக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு ஃபன்னியாக இருக்கா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கள் தாத்தாவோட பன்னியில் எடுத்து போட்டுக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப காமெடி எனக்கே பார்க்க காமெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாம் மாட்டுக்கு வச்சுட்டு எங்கள் தாத்தா எல்லோரும் சேர்ந்து வச்சோம். அந்த பொங்கல் ரொம்ப ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் 2 பேர் எப்பயுமே நின்றுட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தாத்தாவும் பாருங்கள் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறாரு எங்கள் தாத்தாவும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாட்டுப்பொங்கலை ஏன் கொண்டாடுறோன்னா விவசாயிங்களுக்கு வந்து மாட்டுப்பொங்கல் வந்து ஒரு ஹெல்ப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாடு வந்து எள்ளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பால் கொடுக்கறதுக்கு உழவு செய்யறதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் நம்மளோட செக்யூரிட்டிக்கு நம்ம செக்யூரிட்டிக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டு நானும் எங்கள் பேபியும் என்னோட தங்கச்சியும் சேர்ந்து எல்லாம் பொட்டு வச்சுட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் செக்யூரிட்டிக்கு நாங்கள் பொட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் நானும் பொட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொத்தமாக கலரெல்லாம் ஃபுல்லாக ஆப்பி விட்ட ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க எப்படி போடுற கலர் அங்கே பாருங்க மொத்தமாக பண்ணி விட்ட ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நானும் எங்கள் அப்பாலாம் இப்போ ஒரு செம்புலி குட்டிக்கு பொட்டு வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சாமி கும்பிட எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சாமி கும்பிட்றதுக்காக எல்லாம் ரெடியாக எல்லாம் நல்லா ஜாலியாக ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க பொங்கலோ பலியோ போடலாம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொங்கலோ பொங்கல ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க எங்கள் தங்கச்சி எப்படி பயந்து ஓடிட்டு வராங்க பாருங்க. இந்த கண்ணுக்குட்டியும் எப்படி பயப்படுது. நீங்களும் உங்களோட வில்லேஜஸில் இந்த மாதிரி கிராமத்துலாம் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி நாங்களும் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஊதுபத்தி எடுத்து வந்திருக்கேன். மொத்தம் 5 பேர் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஆடு மாடு எல்லாம் நல்லா ஜாலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் மாடுக்கெலாம் நம்ம நன்றி செலுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி வரும்போதெல்லாம் குழந்தைலாம் உடச்சின்னு வந்து கிடக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் உடைப்பேன் ஊதுபத்தி வச்சு உடைப்பேன் பாருங்கள். அப்போ எப்படி உடச்சின்னு கிடக்கிறேன். மறுபடியும் 3 ரவுண்டு சுற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சேர்ந்து மொத்தம் 5 பேர் வேணும். எல்லோரும் ஒரு ஐட்டம் எடுத்துக்கிட்டு சுற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தம்பி வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த எனிமிக்கு பேர் வந்து வேகனாங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தம்பி வேறு பயந்துட்டு வரான் ஃப்ரெண்ட்ஸ். மாடி இடிச்சிருமோ இடிக்காதோன்னு பாருங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொங்கல் தான் நாங்கள் ஜாலியாக கொண்டாடணும் குடும்பத்தும் ஃபேமிலியோடு நல்லா ஜாலியாக பலூன்லாம் ரொம்ப பெருசாக வாங்கி கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் எங்கள் தம்பி கிண்டல் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க உட்காந்து பலூன் ஊதிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து கலர் மாட்டு கட்சின்னு நாங்கள் சோம்பேறியாகும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தம்பி கிண்டல் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தாத்தா தான் இதில் தண்ணி ஊற்றி பில்லு போட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எங்கள் தாத்தா பயப்படவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பொங்கலோ பொங்கலே எப்படி பயப்படுறாரு பாருங்க கண்ணுக்குட்டி ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தம்பி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே வரான் ஃப்ரெண்ட்ஸ். பயந்துட்டே இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரொம்ப ஃபன்னியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜாலியாக இருக்கும். சிட்டியில் அந்த மாதிரி கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தம்பி பாருங்க பயந்து அங்கங்கே ஓடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாமி கும்பிட வந்து எல்லாம் ஜாலியாக இருக்க போதே வாங்க இப்போ சாமி கும்பிடலாம். இதாங்க தாத்தா வீடு ஃப்ரெண்ட்ஸ். தாத்தா எப்பயுமே எங்கள் தாத்தா அங்கே தான் தங்குவார். ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கு பயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக பயமே இருக்காது எங்கள் தாத்தாவுக்கு. நல்லா ஜாலியாக இருப்பாரு. போய் படுத்துனோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு வாட்டி எங்கள் கிராமத்தில் வந்து ஒரு பெரிய யானை வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எங்கள் தாத்தா உள்ளே போய் படுத்துக்கிட்டாரு. வாழை மரத்தில் போட்டு நல்லா கச்சமச்சான்னு வச்சுட்டு போயிடுச்சு. எல்லாம் சாமிக்கும் நல்லா ஜாலியாக பொங்கல்லாம் முடிச்சாச்சு. பாருங்கள், நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பழசல் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தாத்தா எல்லோரும் சேர்ந்து பாருங்கள். எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாக கடையில் இருக்காங்க பாதி பேர். இப்போ தான் எல்லாம் பழசல் போட்டு சாமிக்கெல்லாம் பறிச்சிட்ருக்கோம். நீங்களும் கூட வில்லேஜில் வச்சுருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். சாணியில் இந்த மாதிரி வாழைப்பழத்தை வச்சு எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தாத்தா வந்து நாம போட்டாங்க, நல்லா ஜாலியாக இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தை வீட்டில் ஒருத்தர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், தர்ஷன்னு. ஒரு வாட்டி அந்த சாணிலேருந்து வாழைப்பழத்தை எடுத்தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வச்சு சாணியில் அமுத்தி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜாலியாக 3 கிளாஸ் மாட்டு சாணியேருந்து ஃப்ரெண்ட்ஸ் சாணமே. இப்போ எங்கள் தாத்தா எல்லாம் பரிசல் போட்டு நீங்கள் கூட இது நல்லா கிராமத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கசரே எனக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க, நல்லா சவுண்டாக சொல்லுவாங்க. இப்போ தான் எங்கள் தாத்தா பிசுக்கிறாரு. அந்த மாதிரி தான் இப்போ கொடுக்க போகிறோம் எல்லாருக்கும். நல்லா ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்பயுமே இந்த கரைசல்லாம் எப்பயுமே நாங்கள் மாட்டுக்கு தான் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மாட்டு பொங்கல்னால மாட்டுக்கு தான் நாங்கள் எப்பயுமே ஃபஸ்ட்டாக கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எங்கள் தாத்தா நல்லா பிசிக்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு கோல் போட்டிருக்காங்களே, அதுதான் உலக ஃப்ரெண்ட்ஸ். அது தானக்கூடாதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா அது நான் தானேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா என்ன திட்டினாரு பாருங்கள். எங்கள் அப்பா வாங்கிட்டு போய் நான் இப்போ வீடியோவில் பேசியிருக்கேன் பாருங்கள். மாடு கொடுக்கலான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இதான் மாடு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பயப்படுது பாருங்கள். இந்த மாடு ரொம்ப பாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என் மேலே பாருங்கள் எப்படி சாப்பிடுது பாருங்கள், பயமே இல்லாமல். ஆனால் அந்த இறமை மட்டும் ஏன் சாப்பிட மாட்டேங்குதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எங்களோட பாட்டி தாத்தா எல்லோரும் நல்லா ஜாலியாக இருக்காங்க. நல்லா பொங்கல் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் எங்கள் அத்தை வீட்டிலேருந்து எங்கள் மாமா சித்தப்பா எல்லோரும் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நல்லா ஜாலியாக விளையாட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் கவுரி இழுக்கிற போட்டி எங்கள் அம்மா எல்லோரும் கலந்துக்கினாங்க. எங்கள் அத்தை வீட்டு எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. இப்போ பாருங்கள், நான் என் கை ஃபுல்லாக கலரே ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ என் கை ஃபுல்லாக காணும் ஃப்ரெண்ட்ஸ், கலரே சுத்தமாக. பாருங்கள், இவரில் கண்ணுக்குட்டி எப்படி சாப்பிட்றாரு பாருங்கள். ஆனால் இந்த இறம்பு மட்டும் என்னாச்சுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடவே மாட்டேங்குது. ஆமாம் தான் பேபி? ஆமாண்ணா. போர்லாம் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நாங்கள் போர் போட்ட நாள் வந்து இந்த நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இறமை எப்படி தலையாடுது பாருங்கள். அதுக்கு என்னாச்சுன்னே தெரில. எந்த இறமைக்கு அதோட டாட்டருக்கு இல்லை எதுக்கு கொடுத்தாலையும் பாருங்கள், அதுதான் அதோட டாட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே 3 கண்ணுக்குட்டி போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், மதர். அதில் ஒரு கண்ணுக்குட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சாப்பிடவே மாட்டேங்குது. வச்சு எங்கள் அப்பா அமுத்தி விட்டார் ஃப்ரெண்ட்ஸ். வாயில் போய் சொருகிக்கிச்சு. தான் எங்களோட பெரிய மாடோட டாட்டர் ஃப்ரெண்ட்ஸ். வித்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அட்டகாசம் பண்ணிச்சு. எங்கள் தாத்தா ஒரு வாட்டி மெரிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அதோட தம்பி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இவரு கூட சாப்பிட மாட்டேங்கிறேன். இறமைக்குன்னா நெய்னா கொஞ்சம் பிடிக்காது போல். பாருங்கள், நல்லா ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாம் பரிசல் போட்டாச்சு. நல்லா ஜாலியாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் தம்பி எல்லோரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாட்டு பொங்கல் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் எப்படி நடந்து வரேன், புஷ்பா மாதிரி நடந்து வரேன்னா அப்படியே கொஞ்சம் சப்போர்ட்டும் லைக்கும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இயற்கை காப்போம், இயற்கை நேசிப்போம். பை பாய், தேங்க்யூ.